வணக்கம். நான் ஆயுர்வேத டாக்டர் லாவண்யா. என்னங்க வெயில் அதிகமாக இருக்கா? மே மாதத்துக்கு மேலே வர வேண்டிய கத்திரி வெயில் ஏப்ரல் பாதிக்கு மேலே பாடப்படுத்துதா? வெயில் எப்படி அட்வான்ஸ்டாக நம்மளை தாக்குதோ, நம்ம அதை விட அட்வான்ஸாக போய் நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயில் காலத்தில், அதாவது இந்த சம்மர் சீசனில் பித்தம் அதிகமாகுது, உடம்புல ஹீட் அதிகமாகுது. உடம்புல உள்ள ஹீட் அதிகமாகிறப்போ வயிற்றுக்குள்ள இருக்க டைஜஷன் பவர் கம்மியாகுது. ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாவுமே ஸ்வெட்டிங் மூலமாக நம்ம உடம்பு ஹீட்டை குறைக்கிறதுக்கு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் வயிற்றுல உள்ள அக்னி குறையிறது நார்மல் தான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். ஃபுல் பாடி ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். தலையில் ஆயில் அப்ளை பண்ணலாம். வெளியில் போகிறப்போ நிறைய ஆயில் வச்சுட்டு போகாதீங்க. இருக்கிற தூசியில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பாடி ஹீட் அதிகமாக தான் செய்யும். ஆயில் பாத்தா ஹெட் டு டோ ஆயில் பாத் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 தடவை குளிக்கலாம். குளிர்ந்த நீரில் குளிக்கலாம். வெயில் வர்றதுக்கு முன்னாடியும் சாயங்காலம் வெயில் போனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் குளிர்ந்த நீரில் குளிக்கலாம். வேர்வையால் வர்ற இச்சிங் மாதிரியான ப்ராப்ளம் இதனால் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அப்புறமா ஃபுட்டு என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, உடம்புக்கு குளிர்ச்சி தர பொருட்கள், அதாவது ஐஸ் போட்ட குளிர்ச்சியான பானங்களை சொல்லலை, நம்ம உடம்புக்கு எது எது அதிக குளிர்ச்சியை கொடுக்குமோ அந்த மாதிரி பொருட்களும், ஈஸியாக செரிமானமாகிற மாதிரி பொருட்களும் எடுத்துக்கலாம். இந்த காலத்தில் இனிப்பு தன்மையுள்ள பொருட்களை நம்ம நல்லா எடுத்துக்கலாம். என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநீர், பதநீர், அது போக சந்தனம் போட்ட வெட்டிவேர் போட்ட நீர் குடிக்கலாம். வெந்தயம் சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது வாட்டர்மெலன் போன்ற தண்ணி சத்து உள்ள பழங்கள் நிறையாவே எடுத்துக்கலாம். திராட்சை பழம், வெள்ளரிக்காய், அந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம நிறையா எடுத்துக்கலாம். காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். காய்கறிகள் சூப் எடுத்துக்கலாம். உடம்பு ஹீட்டை அதிகப்படுத்தாமல் நம்ம உடம்பு ஹீட்டை கம்மி பண்ணுற மாதிரியான பொருட்கள் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். டெய்லி இளநீர் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம பாடி ஹீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுறத அவாய்ட் பண்ண முடியும். என்னென்ன சாப்பிட்லான்னு பார்த்தோம். நீராகாரங்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கணும்னு பார்த்தோம். நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம உடம்பு ட்ரை ஆகும், டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அதனால் அதெல்லாம் ஆகாத மாதிரி உள்ள பொருட்கள்லாம் சாப்பிடணும்னு பார்த்தோம். எது எது நம்ம பாடியை டீஹைட்ரேஷன் பண்ணும், எது எது நம்ம உடம்பு வறட்சியை அதிகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான புளிப்பு, காரம், உப்பு கலந்த உணவுப் பொருட்கள். இது 3 எதில் அதிகமாக இருக்குது? நம்ம பேக்கரி ஐட்டம்ஸில் அதிகமாக இருக்கும். அப்புறம் டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸு, பொரிச்சது, வறுத்தது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். உப்பு அதிகமாக சேர்த்து சமைக்கிற மாംസ உணவுகள். மாംசம் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஆயுர்வேதத்தில் சொல்லவே இல்லை. பட் இந்த காலத்தில் நம்ம சிக்கன் மாதிரியான ஐட்டம் எடுத்துக்கிறப்போ பாடி ஹீட் அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதனால் நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். குளிர்ச்சியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொல்கிறது. அது போக மைதா மாவு ஐட்டம்ஸ், பரோட்டா, அந்த மாதிரி உள்ள ஐட்டம்லாம் நம்ம வயிற்றுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டப்படும். ஸோ இந்த சீசனில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆல்கஹால் சாப்பிட்றவங்க இந்த நேரத்தில் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும், பித்தம் அதிகமாகும், அதனால் வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதிகமாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம புளிப்பு, காரம், உப்பு கலந்த உணவுகளை மேக்சிமம் குறைச்சிக்கிறது நல்லது. அதிகமாக தண்ணீர் சேர்ந்த ஆகாரங்களை எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லது. இது போக நம்ம நைட் படுக்க போகிறப்போ காலில் எண்ணெய் வச்சு படுக்கலாம், தொப்புளில் எண்ணெய் வச்சுட்டு படுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட பாடி ஹீட்டை ஜென்ரலாக கம்மி பண்ணும். மேக்ஸிமம் சன்னில் போய் சூரியனுக்கு டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி போகாதீங்க. அப்படி போகிறதா இருந்தால் தொப்பி போட்டுக்கோங்க, இல்லை வெயிலில் இருந்து பாதுகாக்கிற மாதிரி கொடையோ அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நல்லா தூங்கணும். பகல் நேரத்தில் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சீசனுக்கு மட்டும். இதெல்லாம் பண்ணி நம்ம உடம்பை சம்மர்லேருந்து பாதுகாத்துக்கலாம். நன்றி.